மதியம் 2 மணி ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மதிய சமையல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதில் வந்து தண்ணி கொதிச்சிட்ருக்கு. ரைஸ் ஊற வச்சுருக்கிறேன் போடணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு இருக்குது பார்த்திங்களா, பாசிப்பருப்பை வாஷ் பண்ணி போட்டு அது கூட பெருங்காயம், அப்புறம் சீரகம், கொஞ்சம் மசாலாத்தூள் போட்டு வச்சுருக்கிறேன். உப்பும் போட்டுட்டு இப்போது கொஞ்சம் புளிக்கரைசல் அதையும் ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கிற அவரைக்காய், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், தக்காளி, முருங்கைக்காய் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு விசில் போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட குக்கர் சாம்பார் ரெடி. இதில் ரைஸும் போட்டுடலாம். அடுத்து என்ன பண்ணணும், இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பாருக்குமே வந்து நம்ம எல்லாம் போட்டு மூடி வச்சாச்சு, ரைஸுக்குமே வந்து எல்லாம் போட்டு மூடி வச்சாச்சு. ரெண்டுமே விசில் வரட்டும். அதுக்கப்புறம் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சாட் மசாலா போட்டு பாப்பாவுக்கு ஆம்லேட் தான் மதியம் லஞ்சுக்கு வந்து. சரி இப்போ என்னடா ஃப்ரைடே எதுவுமா ஆம்லேட்டு முட்டை போடுறீங்க அப்படின்லாம் சொல்லாதீங்க, அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. எல்லாத்துக்கும் மனசு தான் காரணம். சாமி கும்பிடணும் அவ்வளோதான், நல்ல மனசோட சாமி கும்பிடணும் அவ்வளோதான். இப்போ வந்து முட்டை போடுறதுக்கு கொஞ்சம் நான் சின்ன வெங்காயம் கட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர் வந்து நல்லா விசில் வந்து இறங்கிடுச்சு. நான் கொஞ்சம் தண்ணி நிறையவே தான் வச்சேன். ஏன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து கொஞ்சம் வேகாமல் இருந்தது. இது வந்து பழைய அரிசி, அதனால் கொஞ்சம் தண்ணி நிறைய வச்சேன். குக்கர் வந்து ரைஸில் வந்து குக்கர் வந்துருச்சு, விசில் வந்துருச்சு. இப்போது இன்னும் சாம்பாரில் வரல, இது வரட்டும். இப்போ இதை தூக்கி நம்ம டைனிங் டேபிளுக்கு மாற்றிட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து வெங்காயம் கட் பண்ணி பச்சை மிளகாய் போட்டு உப்பு போட்டு கலந்து வச்சுருக்கிறேன் முட்டையில். இதை நம்ம வந்து ஆம்லேட் போட்டு எடுத்து இப்போது ஆம்லேட்டுக்கு நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இதை ஊற்றி இது மேலே வந்து நான் கொஞ்சம் வந்து சால்ட் கம்மியாக தான் போட்டிருப்பேன் இதில். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாட் மசாலா கொஞ்சம் சால்ட் இருக்கும். இப்போ பாருங்கள் அதுவுமே விசில் வந்துட்டுருக்குது. அதனால் சாட் மசாலா லேசாக மேலே தூவி நம்ம சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆம்லேட் வந்து லேசாக இது வந்து கொஞ்சம் சால்ட் இருக்கும், அதனால் ஆம்லேட்டில் வந்து நிறைய சால்ட் சேர்த்துறாதீங்க. இப்போ இது வேகட்டும். இப்போது சாம்பாருமே வந்து நல்லா விசில் வந்துருச்சு, நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போது ஆம்லேட்டை நம்ம திருப்பி போட்டாச்சு. இந்த சைடு வெந்துருச்சுன்னா அப்புறம் ஒரு ஆம்லேட்டுக்கு இருக்குது, ஊற்றி எடுத்துக்கலாம், அவ்வளோதான். இது கூட பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் சிக்கன் பொரிக்கிற பொடி போட்டிருக்கேன். சிக்கன் பொரிக்கிற பொருளே உப்பு இருக்கும், போட வேண்டாம். எல்லாமே ஒன்றா கலந்து இதை கொஞ்சம் உருளைக்கிழங்கு கொஞ்சம் பொரித்து எடுத்துக்கலாம் சாம்பாருக்கு. ஒன்றா நம்ம இதில் போட்டிருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம 2 ஆம்லேட் போட்டு எடுத்தாச்சு. ஒன்று பெருசு ஒன்று சிறுசு ஒன்று. இப்போ உருளைக்கிழங்குமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து பாருங்கள் கிறிஸ்பியாக பொரிச்சு எடுத்தாச்சு. அப்புறம் குக்கரில் இருக்கிற சாம்பாரை தாளிச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். இப்போ இதை பொரிச்சு எடுத்துகிட்டு சாம்பாரை தாளிச்சிடலாம். பாசத்தின் உறவுகள் அறக்கட்டளை குடும்பத்தில் பயணிக்கும் அனைத்து கலை உறவுகளுக்கும் கலை சொந்தங்களுக்கும் இனிய மதிய வணக்கத்துடன் உங்கள் விஷ்ணுபிரியா, சென்னை. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் படுத்துட்ருக்கேன். ஆனால் வந்து என்ன வந்ததுன்னே தெரில. என்னடா அது உருட்டுற சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா எலி நினச்சேன். அப்புறம் பார்த்தாக்கா சேவல். இங்கே பாருங்க, சேவல் பார்த்தீங்களா, சேவல் பார்த்தீங்களா எப்படி வந்து பத்துனுக்குது. என்ன காரணமே தெரில. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சேவல் வந்துக்குது. அப்போ முருகரை இன்னைக்கு கும்பிடணும். சாயந்தரம் கும்பிட்டுருவோம். ஏய் இப்போது எல்லாமே நம்ம பொரித்து எடுத்துகிட்டு உருளைக்கிழங்கலாம். இப்போ கடுகு இந்த பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. கொஞ்சம் கருவேப்பிலையும் வத்தலும் போட்டு தாளிச்சிடலாம். தாளித்து சாம்பாரில் ஊற்றிடலாம், அவ்வளோதான். ஆம்லேட் ரெடி, உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி, சாம்பார் ரெடி, ரைஸுமே ரெடி. இப்போது இதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாவ வத்தலும் சுண்டை வத்தலும் இருக்குது. இல்லை ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி சுண்டைக்காய் இந்த மாதிரி கசப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, அது வந்து வயிற்றுக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எப்போ சமையல் பண்ணாலும் எங்கள் வீட்டில் வந்து இந்த சுண்டை வத்தல் இல்லைன்னா ஏதாவது பாவ வத்தல், மேக்ஸிமம் சுண்டை வத்தல் தான் எடுத்துப்போம். சுண்டை வத்தல் தான் நிறைய வந்து அந்த வயிற்றில் உள்ள பூச்சி கிருமிகள் அழிக்கக்கூடிய ஒரு சக்தி நிறையா இருக்குது. இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிச்சு. இப்போ எதையுமே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு தினம் ஒன்றும் வேண்டாங்க, தினம் ஒரு 10 சுண்டைக்காய் சாப்பிடுங்க, உங்களுக்கு வயிற்று பிரச்சனை எதுவுமே இருக்காது.
நீங்கள் கசப்பாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1 டைம் 2 டைம் சாப்பிட்றப்போ வந்து நம்மளுக்கு அந்த கசப்பு தெரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா கசப்பே தெரியாது. அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு அந்த டேஸ்ட் வந்து பிடிச்சிக்கிறோம். எதுவுமே ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும். இப்போ ஸ்கூலுக்கே போகிறோம், ஒரு ஆணா போடுறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். அந்த மாதிரி தான் எந்த தொழிலுக்கு போனாலும், எந்த வேலைக்கு போனாலும், எந்த படிப்புக்கு போனாலும் நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பம் கஷ்டமாக இருக்கும். அதை பழகிட்டோம் அப்படின்னு நம்மளுக்கு பழகி போயிடும். அந்த மாதிரி சுண்டைக்காயுமே வந்து ரெகுலராக சாப்பாட்டில் எடுத்து பழகிக்கோங்க. இப்போ இது பொரிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், நம்மளோட சமையல் வீடியோ, மதிய சமையல் வீடியோ வந்து முடிஞ்சு போச்சு. நைட்டுக்கு தான் அப்புறம் நைட்டு என்னங்கிறத நைட்டு போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மத்தியானம் சமையல் இதோட முடிஞ்சு போச்சு.